எங்கடா கிளம்பிட்டேன்னு பாக்குறீங்களா? தாடிப்பள்ளிக்கூடம் ஆந்திரால இருந்து காட்டாங்குளத்தூர் SRM சென்னை எக்ஸாமுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். 4:30க்கு வர வேண்டிய ட்ரெயினை அரை மணி நேரம் லேட்டா 5:15 தான் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் இடத்த தேடி கண்டுபிடிச்சு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ட்ரெயின்ல ஒன்றும் கூட்டம் அதிகமா இல்லை, ட்ரெயின்ல கூட்டம் கம்மி தான். கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சபரிமலைக்கு போறதுக்காக பக்தர்கள் மாலை போட்டவங்க ஒரு குரூப் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுனால கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் இருந்துச்சு. அவங்க நிறைய தின்பண்டம்லாம் எடுத்து வந்திருந்தாங்க. சமையல் எல்லாம் அவங்களே செஞ்சு எடுத்து வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிட்டே போனது கொஞ்சம் நல்லாதான் இருந்துச்சு. எக்ஸாமும் படிக்கல, படிக்கிறதுக்கு வேலை அவங்க கூட பேசிட்டு போனோம். படிப்பு அப்புறம் கூட படிச்சுக்கலாம், பட் இது மாதிரியான அனுபவங்கள் எப்பயுமே கிடைக்காது இல்லையா? ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டு வெளியில இது மாரி இயற்கையான காட்சியில பார்த்து பார்த்து கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பொதுவா அங்க ஆளுங்களே யாருமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடிதான் இருந்துச்சு. நார்மலா இது மாரி இருக்காது, ஆனா இந்த டைம் என்னவோ தெரியல, ஆளுங்களே இல்லை. ட்ரெயின் உள்ளேயும் சரி ட்ரெயினுக்கு வெளியும் சரி ஆளுங்களே இல்லாம வெறிச்சு ஓடி போய் இருந்தது. எந்த இடம் வந்திருக்கும்னு தெரியல. அப்புறம் எடுத்து ஆப்பை செக் பண்ணி பார்த்தோம்னா விஜயவாடா பக்கம் வந்துட்டோம். இதோ விஜயவாடையே வந்துடுச்சு. அங்கேயுமே பெருசா ஒன்றும் கூட்டம் இல்லை, சும்மா கொஞ்சம் 4 பேர் அங்க இங்க நின்றுட்டு இருந்தாங்க. விஜயவாடாலாம் நார்மலா ஜன்னு ஆளுங்க ஏறுவாங்க, ட்ரெயின் ஃபுல்லா இடம் இல்லாம இருக்கும். ஆனா அந்த டைம் எதுவும் விசேஷங்கள் எதுவும் இல்லாததுனால காலியாவே இருந்தது. கூட ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் வந்திருந்ததுனால நமக்கு எதுவும் போர் அடிக்கல. இதோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அங்கேயே குளிச்சு அங்கேயே சாமி கும்பிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க, பழங்கள் எல்லாமே. அதனால அவங்க கூட ஷேர் பண்ணி, ஷேர்னா அவங்க கொடுத்தாங்க, நம்ம கிட்ட எதுவும் இல்லை கொடுக்க. அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தோம். அவங்களோட இதெல்லாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனா என்ன, அவங்க தெலுங்குல பேசினாங்க, எனக்கு அவ்வளவா தெலுங்கு புரியாது. 1-2 கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அதை புரிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச தெலுங்குல பதில சொன்னேன். பட் எனவே புதிய நண்பர்கள் இது மாதிரி ரயில் பயணங்கள் நம்ம கொடுக்குது. பகல் விடிஞ்சுமே பார்த்தீங்கன்னா பெருசா ஆளுங்க கூட்டம் இல்லை பாருங்க. தினசரி ட்ரெயின் அங்கே போகுது, அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஆளுங்க எல்லாமே வெறிச்சோடி தான் நடக்குது. பக்கம் சென்னை பக்கம் வர வர மழை நல்லா பெஞ்சிச்சு. ட்ரெயின் ஃபுல்லா தண்ணி தான், மழை பெஞ்சு தண்ணி சைட்ல நின்று படவே முடியல. சென்னை வந்து ரீச் ஆனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு காத்து சுவாசிக்கிறோம். தாம்பரம் வந்து ரீச் ஆயாச்சு. எஸ்கலேட்டர்ல தான் நம்ம அங்க ஏறி இறங்க 4வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து மறுபடியும் 6வது பிளாட்ஃபார்ம் போய் லோக்கல் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி, லோக்கல் ட்ரெயின்ல தாம்பரத்துல இருந்து கொத்தேரி SRM இருக்க ஏரியா அதுக்காக போனோம். அப்படியே சைட்ல அங்க ஒரு டீ பஜ்ஜி, அதுதான் காலை சாப்பாடு. எப்பயுமே சென்னைக்கு எக்ஸாம் போனோம், உள்ள போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கேயே சாப்பிட்டுருவோம். அங்க காலேஜ் போய் ரீச் ஆயாச்சு. காலேஜ் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம். அங்க செக்யூரிட்டி வந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்க, பவுடர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன் சார், வீடியோ எடுக்கல சார்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு சமாளிச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நல்ல மழை பெய்யுது, கரெக்டா படிக்க விடல. இது புதுசா கட்டியிருக்காங்க SRMல, வேந்தர் ஸ்கொயர். ப்ரோக்ராம் எதனா வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலதான் வைக்கிறாங்க இப்பெல்லாம். இப்படி இருக்கு பாருங்க, இங்கதான் ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய இடம், வேந்தர் ஸ்கொயர். பில்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். மொத்தம் 12 பில்டிங், 15 மாடி, 12 மாடி தான். ஃபுல்லா லிப்ட் மட்டுமே ஒரு 7-8 லிப்ட் இருக்கு, எந்த நேரமும் போலாம் வரலாம். இது வேந்தர் ஸ்கொயர் பக்கத்துலேயே கேன்டீன் இருக்கு. நாங்க வந்து என்ன சாப்பிட்டோன்னு நீங்களே கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு ஈவினிங்கு காலேஜ்ல இருந்து தாம்பரத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்தாச்சு. தாம்பரத்துல இருந்து மறுபடியும் ட்ரெயினை பிடிக்கணும் எங்களுக்கு தாடிப்பள்ளியில் வர. மறுபடியும் பிடிச்சாச்சு. நல்ல மழையில உட்கார இடம் இல்லை, சைட்ல ஜன்னல் வழியா சீட்டெல்லாம் நனைஞ்சு போச்சு. வேற வழி இல்லை, அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தோம். போறப்ப ஏதோ கூட சப்போர்ட்டுக்கு ஐயப்ப பக்தர்கள் இருந்தாங்க, வரப்ப அவங்களாம் இல்லை.
ஏதோ 2-3 பசங்க காலேஜ் பசங்க தான் வந்துச்சுங்க. அவங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். பக்கம் ஆந்திரா பக்கம் வர வர இதுதான் நிறைய ஃபேமஸ், இதுதான் அங்கே நிறைய செய்யறாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா அங்க விசாரிச்சப்போ இதுதான் எங்க தொழில், நிறைய பேர் இங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல அது என்னன்னு சொல்லுங்க. ஃபுல்லாவே விவசாய நிலம் எல்லாமே இது மாதிரி தண்ணி தேக்கி அதுல இறால் அப்படின்னு கேள்விப்பட்டேன், கரெக்டா எனக்கு தெரியல. அதெல்லாம் போட்டு செய்யறாங்களாம். ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு மட்டும் இது மாதிரி பசுமையா இருக்கு. ஆனா நாம தங்கியிருக்க இடம்லாம் காஞ்சி போய் ஒரே வெயில் அனலா இருக்கு. எல்லா இடமும் இது மாரி பச்சை பசேல்னு இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நமக்கும் தூய்மையான காத்து வரும். எல்லா தொழில் செய்யறோம்னு சொல்லி நிறைய கம்பெனிலாம் வந்து மக்கள் வாழ விடாம எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. தொழில்களும் வேணும், பட் இயற்கையான சூழ்நிலை நம்ம வாழணுமே. இது மாதிரி தூய்மையான காற்றுலாம் எல்லா இடத்தையும் கிடைக்கிறது கிடையாது. 14 மணி நேரம் ஆந்திராவில இருந்து வந்து ரீச் ஆகணும். சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு வரணும் அப்படின்னா ட்ரெயின்ல வர்றதுக்கு 14 மணி நேரம். வந்து இறங்கியாச்சு தனக்குள்ள. அங்க வந்து பார்த்தோம்னா பாத்ரூம் எல்லாம் லாக் பண்ணி தான் இருக்கு. எதுக்காக பாத்ரூம் இருக்குன்னு தெரியல, எல்லாம் லாக் பண்ணிருக்கு. சரி என்ன பண்றது, வந்து இறங்கி அங்க பைக் விட்டு இருந்தேன். 6:45 காலையில வந்து சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் 4:45 ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஏறக்குறைய 13-14 மணி நேரம் வண்டி தனக்குல இருந்து எடுத்துட்டு தாடிப்பள்ளிக்கூடம் காலேஜ் நோக்கி மறுபடியும் பயணப்படுறோம். 6 மாசத்துக்கு ஒரு முறை